வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, நேற்றைய பதிவிலே கடவுள் என்ற வார்த்தைக்கு முறையான விளக்கத்தை திருவள்ளுவர் கூறிய வழியிலே, நமது மகரிஷி பிரான் சொன்ன வழியிலே முறையாக இந்த கடவுள் என்றால் என்ன, கடவுள் என்பது எதை குறிக்கிறது, அப்போ கடவுளாக நமக்குள் இயங்கக்கூடிய அந்த இறைநிலைகள் என்ன என்பதை ஆராய்ச்சியின் மூலமாக பார்த்தோம். அதாவது நம்முள் கடந்து நம்மை இயக்க வல்ல அந்த அற்புதமான சக்தி நிலைகள், அதாவது ஒன்று தாய் தந்தையரின் உறவிலே வந்த உயிராற்றல், அதன் பிறகு உணவு நம்முள் கடப்பது உயிராற்றல், அடுத்தது நம்முள் கடப்பது உணவு, அப்புறம் காற்று, அப்புறம் நீர், வெப்பம், விண் என்ற ஆகாச ஆற்றல், இது அனைத்தும் நம்முள் கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடல் இயக்கம் எல்லா உயிரினங்களுக்கும் பொருத்தமானது இது. அப்போ இந்த இறைநிலைக்கு நாம் எந்த வகையிலும் எந்த ஒரு உருவமும் கொடுக்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டோம். அப்போ இதுக்கு என்ன பேர்? இது ஆன்மா இயங்கிறதுக்கு உறுதுணையாக கடந்து இயங்கக்கூடிய ஒரு பொருளை, இந்த 5 பொருளை நாம் பார்த்தோம். அதாவது பிருத்திவி, அப்பு, தேயு, ஆகாசம், அதாவது நிலம், நீர், நெருப்பு, வான், காற்று, விண் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்கள், அதாவது இந்த 5 நிலைகள் தான் நம்முள் கடந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன, நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்தோம். இதற்கு பேர் ஆன்மா இயங்கும் விதத்தை எடுத்துரைப்பது ஆன்மா இயக்கம். அதாவது ஆன்மா இயக்கம், ஆன்மா இயக்கம், ஆன்மா இயக்கம் அப்படி சொல்லி இது ஆன்மீகமாச்சு. அதாவது இது உண்மையான ஆன்மீகம். இது எல்லோராலும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மறுக்க முடியாத விஷயமும் கூட. ஆனால் திருவள்ளுவன் கூறிய முறைப்படி இறைநிலை என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன என்பதை முறையாக சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு டவுட்டு, காலாகாலமாக நமக்கு கடவுள் என்பதை முறையாக கற்றுத்தர யாரும் முன்வரவில்லை, கற்பிக்கவும் இல்லை. திருவள்ளுவர் சொல்லிட்டாரே தவிர திருவள்ளுவர் பல வழியிலே அந்த குறளின் விளக்கம் சொல்ல யாரும் முன்வரவும் இல்லை. அதாவது அதை எடுத்துக்கொள்ளவும் தயாராக இல்லாத நிலையிலே அது அப்படியே ஒரு ஓரம் கட்டிவிட்டன. ஆனால் இப்போது ஒரு சிந்தனைக்கு வருவோம். கடவுள்ன்றது நீங்கள் இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்முள் கடந்து இயங்குகின்றன அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்க. அது மறுக்க முடியாத ஒரு விஷயமும் கூட மறுக்க முடியாத ஒரு விஷயமும் கூட. ஆனால் இது காலத்தால் பழக்கத்தால் கடவுள் என்பதை மாற்று கருத்தாக நமக்கு புனைந்தார்களே, அதற்கு என்ன காரணம்? இப்போது இருக்கக்கூடிய கோயில், அதில் இருக்கக்கூடிய சிலை வழிபாடுகள், சில சடங்கு முறைகள், இவை எல்லாம் அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இது பொய்யா? ஒரு கேள்வி எழலாம். கேள்வி கண்டிப்பாக வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறது இறைநிலையை பற்றி தெளிவாக சொன்னீங்க. திருவள்ளுவர் சொன்னதையும் மகரிஷி சொன்னதையும் இப்போ கடவுள் என்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபட எங்களுக்கு சொல்லிட்டீங்க. கரெக்ட், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ இதுவும் காலாகாலமாக வந்த ஒரு நிகழ்ச்சி தானே. கோயில் இன்றைய காலகட்டத்தில் இருந்து வந்தது. எத்தனையோ காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே கோயில் குளங்களை கட்டி வச்சாங்க. அதில் வழிபாடு முறைகளையும் பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நமக்கு கடவுள் என்பதை உங்கள் கூற்றுப்படி இது மாற்று கருத்தாக தெரிகிறதே அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனத்தில் எழணும். அதுதான் கரெக்டு. அப்போ அந்த மாதிரி கேள்விக்கு சில
விடை. அதாவது இந்த முறையிலே சிந்தனை விருந்து செய்வோம். கடவுள் நிலையை பற்றி சிந்தனை விருந்து செய்தோம். இப்போ கடவுளை போல சில கருத்துக்களும், அதாவது கதைகளும் இந்த கோயில் நிலைகளும் உருவாக காரணம் என்ன? அருமையான கேள்வி இது. இவ்வளோ விஷயத்த எல்லாம் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் இதை பெருசாக பேசிட்டீங்க. ஆனால் இப்போ எத்தனையோ கோயில்கள் பல சிற்பக்கலைகளோடு கலைநயங்களோடு, அதாவது மனிதனுடைய படைப்புகளிலே உருவானது. இந்த கோயில் குளங்கள்லாம் யாரால் உருவானது? மனிதனுடைய படைப்புகளிலே. நாம் முன்ன சொன்னது இறைநிலையின் படைப்புகள். அது காற்று நாம் படைக்கலை, தண்ணி நாம் படைக்கலை, நிலம் நாம் படைக்கலை, காற்று நாம் படைக்கலை, விண் நாம் படைக்கலை. அது இறைநிலை, அது நமக்குள்ளே கிடக்குதுன்ற உண்மையை சொன்னோம். ஆனால் இந்த கோயில் குளங்கள், சிலை வழிபாடுகள், சில கதைகள், கட்டுரைகள் எல்லாமே இது மனிதனால் உற்பத்தி பண்ணவை. இது இறைநிலையால் உற்பத்தி பண்ணவை அல்ல. இது நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது யார் உற்பத்தி பண்ணது? நான் முன்னோக்கி சொல்ல, அது நம்மளால் உற்பத்தி பண்ணாத ஒரு பொருள், நம்மளை இயக்கிற மகாசக்தின்னு நாம் முன்ன சொன்னோம். ஆனால் இப்போ நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கிற விஷயங்க எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அப்போ அந்த மனிதன் யார் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அந்த உருவாக்கப்பட்ட மனிதனும் ஒரு மெய்யுணர்வை உணர்ந்த மெய்ஞானி தான். சாதாரண ஆளுங்கள்லாம் இந்த விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பழக்கத்துக்கு மனிதர்களை தூண்ட முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை தூண்டியவர்கள், இந்த விஷயத்தை உற்பத்தி பண்ணவர்கள், இந்த கோயில் நிலைகளையும் விக்கிரக ஆராதனைகளையும் சிலை வழிபாடுகளையும் உற்பத்தி பண்ணவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, இதை உற்பத்தி பண்ணவர்கள் பெரிய ஞானிகளே, மெய்யுணர்ந்த ஞானிகளே. சாதாரண ஆளுங்க இந்த விஷயத்தை சொல்லலை. அப்போ ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கு வேறுபாடாக தெரியுது? நீங்கள் சொல்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கருத்து வேறுபாடு தெரியுது. என்ன காரணம் அப்படின்னும் போது, இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. இந்த ஆன்மீகத்தை அதாவது இந்த ஆன்மா இயக்கத்தை முறையில் உண்மை தெரிஞ்ச ஞானிகளில் 2 ஞானிகள் முக்கியமானவங்க. அதாவது வால்மீகி ராமாயணத்தை எழுதினார், வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினார். இவங்க 2 பேருமே மெய்யுணர்ந்த ஞானிகள், சாதாரணமான ஞானிகள். திருவள்ளுவரை போல அவங்களும் 2 பேருமே இந்த மெய்யுணர்ந்த ஞானிகள். இந்த 2 பேரும் அவங்க காலகட்டத்தில் இந்த உண்மைகளை கற்றுத் தெரிந்து இதை பாமர மக்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு அவர்களும் சமுதாயத்தோடு ஒட்டி இந்த விஷயத்தை சொல்லி பார்த்தாங்க. அப்போ இந்த மாதிரி தான் இறைநிலை இருக்குது, இறைநிலையை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இறைநிலையை திருவள்ளுவர் சொன்ன பாணியில் அவங்களும் ஒரு நோக்கத்தில் அவங்க கற்றறிந்த முறைகளில் ஒரு விஷயத்தை பொதுமக்களிடம் சொல்லி பார்த்தார்கள். சொல்லும்போது இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலே இல்லை. அவங்க 2 பேரும் யோசனை பண்ணாங்க, என்னடா இது, நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை ஜனங்க மத்தியில் பரப்பணும் அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்க தயாராக இல்லையே. அப்போ இந்த விஷயத்தை எந்த முறையில், எந்த பாணியில் ஜனங்கிட்ட கொண்டு போய் இது நடைமுறைப்படுத்தணும், இதை தெளிவுபடுத்தணும். அப்போ ஏதாவது ஒரு முறையில் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணுமே. என்ன பண்ணுறதுன்னு இவங்க ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. 2 பேருமே ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. அப்போ ஆராய்ச்சியில் இறங்கி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இதெல்லாம் இவங்களெல்லாம் இந்த ஜனங்களை இப்படி விட்டால் ஆகாது, திசை திருப்ப முடியாது, இவங்க பல கோணத்தில் கெட்டு இந்த மனித குலம் அழிஞ்சு போயிடும். அப்போ இவங்களை மறுபடியும் இந்த மனித குலம் மனிதனாக மாற்ற வேண்டும் அப்படின்ற பெருநோக்கத்தோடு அவர்கள் இந்த இறைநிலையை கதை வடிவத்திலே, அதாவது முறையான அந்த பேருங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இறைநிலைக்கு ஒத்த மாதிரியான வார்த்தைகளாகவும் பேராகவும் இருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா இப்போ இது ராமாயணத்தை எடுத்துக்குவோம். ராமாயணத்தை எழுதினவர் ஒரு வால்மீகி அப்படின்ற ஒரு பெரிய மெய்ஞானி. மெய்ஞானி அவர் எழுதினாருன்னா, இப்போ ராமாயணத்தில் அது கதாநாயகன், கதாநாயகி, வில்லர்கள், சைடு ஆக்டருங்க எல்லாம் ஒரு கதை கட்டி என்ன பண்ணாங்க, இது நாடக வடிவத்தில் கொண்டு வந்தாங்க. இந்த இடைநிலையை கதை வடிவமாக்கி, அந்த கதையை நாடக வடிவமாக்கி, அந்த நாடகத்தை ஊர் ஊராக சென்று தெருக்கூத்தாக ஆடி எல்லா மக்களுக்கும் இந்த உண்மையை உணர்த்தும் நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தினார்கள் முதலிலே. அதாவது ராமன், ராமாயணத்தில் கதாநாயகன் ராமன் ரத்தம் அது எங்கேருந்து வருது? மண்ணிலேருந்து உற்பத்தி ஆகுது ராமன். அப்போ அந்த ரத்தம் உற்பத்தி ஆனாவே நம்ம உடம்புல ரத்தம் ஓட்டமாக ஓடனாவே அப்போ இந்த சிந்தனை சீத்தை ரத்தத்தில் என்ன ரத்தம் ஓட 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 என்ன ஆகுது? அந்த சிந்தனை தைக்குது, அது ஒன்று இணையுது. அப்போ சிந்தனை இணைதல். அப்போ அப்போ கதாநாயகனுக்கு கதாநாயகி கிடச்சிட்டா. அப்போ சீதையும் ராமனும் ஒன்றா ஓடிட்டே இருக்கும்போது அப்போ இப்படி தான் போகணும், அப்படி தான் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஒரு சிந்தனை வளருது பாரு. அந்த சிந்தனையை ஒரு லட்சியத்தை, அது சிந்தனைன்றதோட அது ஒரு லட்சியம், இப்படி தான் போனப்பா அப்படின்ற ஒரு நோக்கம் வருதில்ல. அந்த நோக்கத்தை யாராக வச்சாங்க? அடுத்த சைட் கதாநாயகன், ரெண்டாவது கதாநாயகன் யார் இருக்கிறான்? லட்சுமணன். லட்சியத்தை கடைபிடிப்பவன் லட்சுமணன். ராமன் அதிலே ஓடக்கூடிய சிந்தனை சீதையாகவும், அப்போ ராமனும் சீதையும் இணையும் போது ஒரு லட்சியமாகவும் லட்சுமணன் அப்படின்ற மாதிரியும், நம்மளுடைய வித்துநாத சக்தியை சுக்கிரபன் அப்படின்ற ஒரு கதாநாயகனாகவும், குகன். அப்போ இந்த குகன் அப்படின்னா இந்த இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய பைப்பு, அதாவது உடலுடைய எல்லா இடத்துலையும் ரத்தத்தை இழுத்து செல்லக்கூடிய ஒரு பைப்பை வந்து குகனாகவும், அப்புறம் பரதன் மேல்புறத்தில் இருக்கிற நம்ம தோல் மட்டம் அழுத்தி போய் உடலில் ஓட்டத்துக்கு எந்த இடமும் கெடாத பார்த்துக்கிற அந்த பரதம், அதாவது நாட்டை காக்கிற மாதிரி ஒரு கதாநாயகம் ஒருத்தன். இந்த மாதிரியான கதைகளை கட்டி அப்புறம் இந்த ராமனுக்கும் சீதைக்கும் லட்சுமணன், பரதன், சுக்ரீவன் இந்த மாதிரி நம்ம உடல் இயக்கத்தை பாதுகாக்கிற ஒரு ஆளாகவும், இந்த உடல் இயக்கத்துக்கு எதிராக உள்ள ஆளுங்க ஒரு பக்கம். அதாவது அந்த காலத்திலே கதாநாயகனுக்கு எதிரானவன் யார்? வில்லன். அப்போ வில்லன் கேரக்டரில் யார்? ராவணன். இரவில் வலம் வருவன். அதாவது நைட்டில் தூங்கும்போது எந்த இடம் எப்படி எந்தெந்த இடம் சேதாரம் அடைஞ்சிருக்குது அப்படின்னும்போது அந்த சேதாரத்தை சரி செய்து அந்த சேதாரத்தில் எழக்கூடிய கழிவுப் பொருட்களை யூரினாவும் மலமாகவும் தோல் மட்டத்தில் ஆவியாகவும் வெளியேற்றுற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை இரவில் வலம் வருபவன் ராவணன். அவன் மகன் பேர் மோகநாதன். அதாவது வந்து தேவையில்லாத ஆசைகளை எழுப்பி தன் உடலை கெடுத்து கொள்ளும் ஒரு விஷயத்தை அவனுக்கு ஒரு கதாநாயகன், அதாவது மேகநாதன் என்ற பட்டமும். அப்புறம் இவள் மனைவி மண்டோதரி. அப்போ மண்டோதரின்னா என்ன அர்த்தம்? புரியாதக்காரி. மண்டோதரின்னா அவள் சொன்னது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளை அவனுடைய மனைவியாகவும், இப்போ இந்த மாதிரி தூக்கத்தில் உடலை கெடுத்துக்கிறவன் கும்பகர்ணனாகவும், அந்த மாதிரி அந்த வில்லன் கேரக்டரில் வர ஒரு பகுதி வருதில்ல, அவங்கெல்லாம் உடலுக்கு கெட்டதை செய்கிறவங்க பூரா வில்லனாகவும், உடலுக்கு நல்லது செய்கிறவங்க பூரா கதாநாயகமும் மாற்றி ஒரு கதை வடிவத்திலே இது கருத்தோட்டத்தோடு இணைந்த ஒரு விஷயம். அதாவது கதை வடிவத்தில் கொண்டாந்தாங்களே தவிர ஒரு சில இடத்துல வார்த்தைகளை என்ன பண்ணாங்க, மனிதன் அந்த இறைநிலையோடு ஒத்து நிற்கிற விஷயத்தை அங்கங்கே நாசுக்கா சொல்லி இந்த இறைநிலையை கதை வடிவத்தில் உணர்த்தலாங்க.
என்ன பண்ணாங்க, இறைநிலையை கதை வடிவத்திலே உணர்த்தினாங்க. அப்போ அதே மாதிரி மகாபாரதமும் கூட பஞ்சபூதங்கள், இந்த 5 பஞ்சபாண்டவர்களாகவும் அந்த பஞ்சபூதங்களுக்கு எதிரான சக்திகள் ஆதினன், அதாவது துரியோதனன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வில்லராகவும் இவங்க உடல் இயக்கத்துக்கு தேவையான நல்லவங்களாகவும் கதை கட்டி இந்த உடல் இயக்கத்தை இறைநிலையோடு ஒத்த உடல் இயக்கத்தையும் அந்த இறைநிலை இயக்கத்தையும் கதை வடிவத்தில் மனிதனுடைய பிறப்பு முறைகளையும் நமக்கு கதை கட்டி இப்போ நம்ம வாழ்க்கையிலே பங்காளிகள் எப்படியெல்லாம் இருக்கணுன்ற கதை அந்த கதையும் இந்த கதையும் இணைத்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த கதைகளை உருவமைத்தார்கள் இந்த 2 பேரும். சாதாரண ஞானிகள் இல்லை. யார்? வால்மீகியும் வேதவியாசரும் சாதாரண ஆளுங்களே கிடையாது. இறைநிலையால் உருவாக்கப்பட்ட ஒரு மெய்ஞானிகள் அவங்க. எப்படி திருவள்ளுவரை இறைநிலையால் உருவாக்கப்பட்ட ஒரு மெய்ஞானியாக அந்த இறைநிலை உருவாக்குச்சோ, அதே மாதிரி மகரிஷியை எல்லாருக்கும் இது சென்று அடையக்கூடிய விதத்திலே எளிய முறையிலே கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளை அந்த இறைநிலை உற்பத்தி பண்ணிச்சோ, அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே இறைநிலையால் உற்பத்தி பண்ண அந்த மெய்ஞானிகள், இறைநிலையை உணர்ந்த மெய்ஞானிகள், இறைநிலையை முறையாக உணர்ந்த மெய்ஞானிகள், அவங்களால முடியாத பட்சத்தில் தான் இந்த கதை ஓட்டத்தை கொண்டாந்தாங்க. இப்போ இருக்கிற நவீன காலமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்களும் மகரிஷி மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டுவாங்க. அவங்களும் எல்லாருக்கும் சேனலோட பெருநோக்கத்தில் தான் ஊராக கூத்தாட கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, கூத்தாடி அங்கங்கே ஊருக்கு போய் இந்த விஷயத்தை அவரவர்கள் வேடத்திலே இவர்கள் வேடம் பூண்டு அதை நடித்து காட்டி அப்போ அந்த இறைநிலையின் நோக்கத்தை வெளிப்படுத்தின அவர்கள் மனதிலே ஆணித்தரமாக பதிய வைத்தார்கள். என்ன பண்ணாங்க, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக அது நம்ம மனசில் அதில் என்னதான் இப்போ இறைநிலை நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபட ஆணித்தரமாக நம்ம இதுதான் உண்மைன்னு சொன்னால் கூட இன்றைய நிலையில் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அது ஆணித்தரமாக மனிதனுடைய மனதிலே பதிந்த மாதிரி அந்த கதைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. அவ்வளோ ஒரு நாசுக்காக அந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே மனிதனிடத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னால் இது பிடிச்சிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலையில் உணர்ந்த அந்த மெய்ஞானிகள் இந்த மாதிரி கதைகளை கட்டி இறைநிலையை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் செய்தது அன்றைய காலகட்டத்திலே அது தேவைதான், அது உண்மையும் கூட. ஆனால் அதுக்கு 2க்குமே ஒரு பேர் வச்சாங்க. இது நான் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இது என்னுடைய கற்பனையோ இல்லை இறைநிலை எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரையோ அது எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நான் என் மனசில் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இதுக்கு பேர் என்ன வச்சாங்க, எந்த கதை எத்தனையோ கதைகள், எத்தனையோ கற்பனைக்கு உட்புகுந்த கதைகள்லாம் நாட்டில் முன்னாடி வந்தவங்க செஞ்சாங்க. ஆனால் ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு கதைகள் அப்படின்னா இந்த 2 கதைகள் தான். அதாவது ராமாயணமும் மகாபாரதமும். அதுக்கு 2க்கும் ஒரு பேர் வச்சாங்க, இதிகாசங்கள். 2க்கும் பேர். எதுக்குமே எந்த ஒரு கதைக்கும் இந்த மாதிரியான பேர் வைக்கல அவங்க. இது 2க்கும் பேர் என்ன பேர்? இதிகாசங்கள். அந்த இதிகாசங்கள்ன்ற வார்த்தையை பிரித்து படித்து பாருங்கள் நல்லா. இத்தியாக சாகசங்கள், இதிகாசங்கள் ஆச்சு அது காலத்தால். இத்தியாக சாகசங்கள் அது இதிகாசங்களாக மாறிடுச்சு. சொல் மரபில் அது மாறிப்போச்சு. இதிகாசங்கள் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா உடல் இயக்கங்கள். இந்த 2மே மகாபாரதமும் ராமாயணமும் இந்த உடல் இயக்கத்தை உணர்த்தக்கூடிய உடல் இயக்கத்தையும் அந்த இறைநிலையும் இணைந்து செயல்படக்கூடிய விஷயத்தை உணர்த்திய ஒரு கதை. அதுதான் உண்மை. ஆனால் இதுக்கு பேர் என்ன? இதிகாசங்கள், இத்தியாக சாகசங்கள். இந்த உடல் இயக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்யுணர்வு கதைகள். இந்த 2க்கு மட்டும்தான். மற்ற இதெல்லாம் அது ஒன்றும் ஆன்மீகம்னு யாரும் ஏற்றுக்க முடியாது. அதாவது ஆன்ம இயக்கம்
அந்த ஆன்மா இயங்கக்கூடிய விதத்தை அவர்கள் நாடக வடிவத்தில் கொண்டு வந்து பாமர மக்களுக்கு உணர்த்தும் விதமாக தெருக்கூத்தாக ஆடி பாடி நடித்து காட்டினார்கள். இந்த விஷயம் அன்றைய காலகட்டத்திலே இருந்த மனிதர்களிடம் ஆணித்தரமாக பதிய வைக்க. இது அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. இது செயல்பாட்டுக்கு வருமானம் நினச்சாங்களோ அது என்ன நினச்சி செஞ்சாங்களோ, ஆனால் இது செயல்பாட்டுக்கு ஆணித்தரமாக பதிந்து விட்டன. இதை ஆணித்தரமாக பதிந்து மனிதர்களிடத்து இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் நியாயம், இந்த கதை நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுக்குதுப்பா, நம்ம இதை செய்யக்கூடாது, இது நல்லதே செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு கூடிய ஒரு ஆணித்தரமான பதிவுகளாக பதிந்து விட்டன. இதுதான் உண்மை. அந்த பதிவுகள் காலத்தாலே அப்படியே காலகாலமாக அந்த விஷயத்தை அப்படியே ஆடிப்பாடி அப்படியே காலகாலமாக அப்படியே பழகிட்டு வந்தாங்க. பழகிட்டு வரும்போது பின்னாடி வந்த சந்தர்ப்பவாதிகள் இந்த விஷயத்தை அவங்க சௌகரியத்துக்கு என்ன பண்ணாங்க, அங்கங்கே சிலை வடிவமாக வடிப்பது, கோயில் வடிவமாக வடித்து மனிதர்களிடமே பணம் பறிப்பதுமாக இவங்க ஒரு மாதிரியான விஷயத்தில் இவங்க சௌகரியத்துக்கு இதை பயன்படுத்திட்டாங்க. அன்றைய காலகட்டத்திற்கு உற்பத்தியானது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக உற்பத்தி பண்ண கதைகள் இது. ஆனால் பின்னாடி வந்த சமூக அவங்க நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா நம்ம ஒருத்தன் கெடுக்கிறான்னா அவன் கெடுக்கிறவன் இது தப்புன்னு சொல்ல முடியாது. அவனால் ஏமாந்தவனை தான் தப்புன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் மனுஷன் சிந்தனைக்கு இவன் செய்கிறது சரியா சரியில்லையான்ற கணக்கில் யாரும் சிந்தனைக்கு எட்டலை. அவங்களுக்கு காரணம் சமுதாயத்தில் இருக்கிற மனிதனுக்கு அவ்வளோ அறிவு அந்த நேரத்தில் எட்டலை. அதனால் இவங்களை பயன்படுத்திக்கின்னு என்ன பண்ணாங்க, ஒரு சில இடத்துல அங்கங்கே இப்போ கோயில் கட்டுவதும் கோயிலே கும்பிட இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த பாரு இங்கே ராமர் இருக்கிறார், இங்கே பாரு கிருஷ்ணர் இருக்கிறார், இங்கே எல்லா சாமியும் அந்த மகாபாரதத்தில் ராமாயணத்தில் சொன்ன அந்த கதாபாத்திரங்களை உருவகப்படுத்தி இவங்க கிட்ட வந்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், வாங்க வந்து போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில கோயில்களை கட்டி எங்கேயோ ஒரு சில இடத்துல இந்த கோயில்களை கட்டி ஆரம்பிக்கப்பட்டது காலத்தாலே பல கோயில்களாக மாறியது. எங்கோ ஒரு சிலர் இந்த விஷயத்தை ஆரம்பித்தது காலத்தாலே அது என்னவாச்சு, இன்னைக்கு ஊருக்கு கோயில், ரெண்டு வீடு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கோயில், அப்போ அந்த இடத்துல ஒரு சாமி, அந்த இடத்துல ஒரு திருவிழா, அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம், இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காலத்தால் இது ஒரு பரிணாம வளர்ச்சி ஆகிப்போச்சு. அப்போ இறைநிலை உணர்வு இந்த இடத்துல மறக்கப்பட்டது. இவர்களால் சரியான இறைநிலை உணர்வு இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம கோயிலுக்கு போய் வந்தால் சரியாக போயிடும்பா, அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கலாம்பா, சரியாக போயிடும். அப்போ இப்போ நமக்குள்ளே நடக்கிற விஷயத்த அவங்க என்ன பண்ணாங்க, கண்டுக்கவே இல்லை. காலத்தால் என்ன பண்ணாங்க, நமக்குள்ளே நடக்கிற எது நடந்தாலும் நமக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுது, அந்த ரெக்கார்டு தான் நம்மளை வழி நடத்துது. தவறி தப்பாக நடந்துட்டால் நம்மளை தப்பான வழியில் போக வைக்கும், நல்லது பண்ணால் நல்ல வழியில் போக வைக்கும் அப்படின்ற ஆன்மீக விஷயத்த இந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு சரியாக போகும்பா, எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்கு அப்படி நேர்ந்துக்கணும்னு வச்சுக்கோ. அவர் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டால் நாம் எந்த தப்பு செஞ்சாலும் அது போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. வினைப்பதிவுகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற வினைப்பதிவுகள்லாம் உணவு போட்டால் போதும். அப்படியான ஒரு சிந்தனை ஓட்டத்தை மனிதன் மாற்றிக்கொண்டான் என்று சொல்வதை விட மாற்றிவிட்டார்கள். மனிதர்களாக வாழ வழி வகுக்க சொல்லாமல் மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக எல்லாம் செய்தாலும் இந்த இடத்தில் போனால் கல்வி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்பி மனிதனாக வாழ வழிவகுக்காமல் மனிதனை மறந்து விட்டார். தனக்குள்ளே இயங்குகிற இந்த இறைநிலையை மறந்தான். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதுதான். அப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்ற முறையில் வந்தது திருக்குறள், அவருடைய வழியிலே வந்த எல்லா மெய்ஞானிகளும், அதே மாதிரி இந்த வேதவியாசர் வால்மீகி என்ற ஒரு மெய்ஞானிகளும் இந்த வழியிலே வந்தவர்கள் தான். ஆனால் பிற்காலத்திலே அது
அந்த மாதிரியான ஞானிகளிடம் இந்த விஷயங்கள் போய் சேரலை. இது அஞ்ஞானிகளிடம் போய் மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி நிலைமையில் யார்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு? அஞ்ஞானிகளிடம் போய் மாட்டிக்கிச்சுன்னா சரி மாட்டுட்டோம். இருந்தாலும் படிப்பறிவு இல்லாத காலத்திலே ஏதோ செஞ்சாங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் எல்லா பழக்கத்தையும் விஞ்ஞான ரீதியிலே எல்லாமே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு காலம் இது. ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது ஆணி வேறு அக்கு வேறாக பிரித்து பார்த்து இது சரியா சரியில்லையா அப்படின்ற மாதிரியான கருத்தோட்டத்திலே போகக்கூடிய காலகட்டத்தில் நாம் இந்த உண்மையை சொல்லுவோம். அப்பா அதெல்லாம் அந்த நேரத்துக்கு ஒரு மெய்ஞானிகளால் தான் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் இது சிலர் கைவசப்படுத்தி மனிதன் ஏய்க்க ஆரம்பித்து விட்டார். இதில் இருந்து மீளணும் அப்படின்னா நீங்கள் வாங்கணும்லாம் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சிந்தனை விருந்து, அதாவது இந்த இறைநிலை உணர்வை உணர்த்திய ஞானிகள் வழியிலே அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த முறைகளை உண்மையான கருத்தோட்டத்தோடு எல்லோருக்கும் பரவ செய்து அவர்களை மனிதர்களாக மாற்றுவோம் என்று சொல்லி இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.